கரூரில் நண்பர் வீட்டுக்கு மது அருந்த சென்ற இளைஞர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கி கேட்கலாம். மணிகண்டன் வணக்கம். இந்த கொலைக்கான காரணம் என்னவென்று தெரிந்ததா? உயிரிழந்த நபரின் விவரங்கள் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? வணக்கம். கரூர் பசுபதிபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் கண்ணன். இவர் தனியாக வசித்து வருகிறார். இவரது நண்பரான காந்தி கிராமத்தைச் சேர்ந்த ஆசை தம்பி என்பவரும் இவரும் சேர்ந்து இவரது வீட்டில் இரவு நேரத்தில் மது அருந்துவதை வழக்கமாக வைத்துள்ளனர். நேற்று இரவும் வழக்கம் போல இருவரும் மது அருந்திவிட்டு அங்கே படுத்து உறங்கியுள்ளனர். இந்த நிலையில்தான் இன்று காலை எழுந்து பார்த்தபொழுது ஆசை தம்பி மார்பு பகுதியில் கத்தியால் குத்துப்பட்டு ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்த கண்ணன் போலீசாருக்கு தகவல் கொடுத்தார். தகவலின் பேரில் அங்கு வந்த பசுபதிபாளையம் காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இதுகுறித்து தகவல் இருந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜோஸ் தங்கையாவும் நேரில் ஆய்வு மேற்கொண்டு விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் ஆசை தம்பி உடலை கைப்பற்றிய போலீசார் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துவிட்டு மோப்பனாய் மற்றும் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் வீட்டில் இருந்த கண்ணன் என்பவரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்ற நிலையில் நண்பர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக இந்த கொலை நடந்துள்ளதா அல்லது வேறு யாரும் இந்த கொலைக்கு காரணமா என்பது குறித்தும் பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் கொலை நடந்த இடமானது பசுபதிபாளையம் காவல் நிலையம் அருகிலேயே அமைந்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.